சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விசகமாளி பேசுகிறேன். சென்ற சீசனே சொல்லியிருந்தேன், இந்த வருஷம் பனங்கிழங்கு நிறையா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பனங்கிழங்குக்காக நானும் பனம்பழம் தேடி காட்டுக்கு போயிருந்தேன். தம்பிங்களும் உதவி பண்ணுறதுக்காண்டி வந்திருந்தாங்க. வர்ற வழியில் பார்த்தா பாம்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் பக்கத்தில் வேகமாக போய் பார்க்குறேன். செல்லில் வீடியோ எடுத்துகிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா அது ஒரு நல்ல பாம்பு. நான் வீடியோ எங்கே ஃபோக்கஸ் வைக்கிறேன், ஆனால் பாம்பு எங்கேக்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப காலுக்கு அடியிலே இருந்துச்சு. பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அது ஒரு நல்ல பாம்பு அப்படின்ட்டு. ஆமாடா, நல்ல பாம்புடா. நல்ல பாம்புன்னு தெரிஞ்சனால கொஞ்சம் பாதுகாப்பாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி அதோட வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அது ஏதோ சாப்பிட்டுட்டு நல்லா படுத்துருந்துச்சு. நல்லா வெயில் நேரம் அப்படிங்கிறனால ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி இருக்கும். அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ரொம்ப அழகான ஒரு பாம்பு, ஆனால் ஆபத்தான பாம்பு. இந்த மாதிரி பாம்புகளை பார்க்குறப்ப நம்ம உடனே அடிச்சிடக்கூடாது. ஏன்னா அதுவும் நம்மளை மாதிரி ஒரு உயிர் தான். இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம அதன் அருகில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆபத்து தான். ஆனால் தள்ளி இருந்து பார்க்குறப்ப அது ரொம்ப அழகான ஒரு உயிர். பாம்புகளில் நிறைய பாம்புகள் இருக்குது. விஷமுள்ள பாம்பு, விஷமற்ற பாம்பு, மித விஷமுள்ள பாம்பு, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் பாம்புகளை பற்றி நமக்கு இங்கே நிறைய பாடங்கள் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம முன்னோர்கள் பாம்புகளை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதே மாதிரி தான் அறியாமை நிறைய இருக்குது பாம்புகளை பற்றி. ஆனால் இந்த பாம்பு பார்த்திங்கன்னா நல்ல பாம்புலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இது என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள். தலைக்கிட்ட பாருங்கள், அந்த படம் தெரியுது. இந்த பாம்பு வேட்டையாடினதுனால ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அதோடய வேகத்தை காமிக்கலை. வேட்டையாடாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடத்துல மனிதர்களுக்கு இடத்துல வராது. ஆனால் இது நாங்கள் பார்த்த உடனே அது அமைதியாகவே போயிருச்சு. உலக பாம்புகள் தினம் இன்றைக்கி ஜூலை 16. வேறொரு காணொளியில் சந்திப்போம்.